போற? ராணியத்தைக்கு மாத்திரை தரணும்ல, லேட் ஆயிடுச்சு. பால் காய்ச்சி கொடுக்கணும்ல, அதான். ஓய், சொல்லுங்கம்மா. இந்தா. இப்ப அத்தைக்கு எடுத்துட்டு போற பால்ல இது கலந்துடணும், புரியுதா? சரிங்கம்மா, கலந்துடுறேன். அப்புறம் இத பத்தி எங்கேயும் வாய் திறந்து பேசக்கூடாது. பேச மாட்டேம்மா. சரி, நீ போ. சரிங்கம்மா. இது மட்டும் நடக்கட்டும். அதுக்கப்புறம் வெண்ணிலா இந்த வீட்டு பக்கம் நிரந்தரமா வரவே முடியாது. அவளோட வீடுங்கிறது காலத்துக்கு ஜெயிலா தான் இருக்கும். சின்ன வயசுல என் அம்மா பாட்டியெல்லாம் எனக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க தெரியுமா? இன்னார் செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். அப்படின்னா இது எனக்கு பிடிச்ச குரல். யாராவது நமக்கு தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு நம்ம நல்லதுதான் செய்யணுமா. அப்பதான் அவங்க தான் செஞ்சது தப்புன்னு உணர்வாங்களாம். நீ சொல்றது மத்தவங்க விஷயத்துல வேணா நடக்கும், ஆனா அது பாட்டி ஸ்வேதா விஷயத்துல நடக்கவே நடக்காது. அவங்க எல்லாம் திருண்டவே மாட்டாங்க சித்தி. அவங்களுக்கு எல்லாம் நல்ல எண்ணமே இல்ல. வெண்ணிலா, நான் பால்ல சக்கரை போட்டு ஆத்துறேன். நீ போய் இன்னைக்கு சமைக்கிறதுக்கான காய்கறி எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? சரி. என்ன தூக்கம்! அந்த வெண்ணிலா இப்போ பால் கொண்டு வருவா. அவ கூடவே குட்டிச்சாத்தானும் வரும். அவங்க வரும்போது அவங்களை எப்படியாவது நீங்க அசிங்கப்படுத்தி அனுப்புங்க, சரிங்களா? வா. குடி. சித்தி ஊட்டி விட்ட சாப்பாட தூணு வெண்ணிலா சித்தி முகத்திலே துப்பிட்டாங்கப்பா. அப்பா சொன்னதை கேட்டீங்களா? இனிமே ஒழுங்கா இருங்க, புரிஞ்சுதா? சின்னத்த, உங்களுக்கு சீக்கிரமே சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்க, ஏன் இப்படி பண்றீங்க? அன்னைக்கு என்னடாடா வெண்ணிலா சித்தி மூஞ்சில சாப்பாடு துப்புனீங்க. இன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்க? சாப்பாடு
சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. அதுக்கு போய் எதுக்கு அவங்கள திட்டுறீங்க? ருத்ரா, சித்தி வேக வேகமா அவங்களுக்கு நேரமாச்சுன்னு பால் கொண்டு வந்தாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்கள போய் எதுக்கு திட்டுறீங்க? அம்மா! ருத்ரா, 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 ஐயோ, ருத்ரா. என்ன சின்னத்த, ஏன் இப்படி பண்றீங்க? பெரியவங்க தானே நீங்க. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுங்கிறது கூடவா உங்களுக்கு தெரியல? வயசானா உடம்புதான் கெட்டு போகும், புத்தி கூடவா உங்களுக்கு கெட்டு போச்சு? எதுக்காக இப்ப ருத்ரா வேட்டி உதச்சிங்க? பாவம், எப்படி போய் விழுந்தா பாத்தீங்களா? எனக்கு உயிரை போன மாதிரி இருந்துச்சு. சொல்லுங்க அத்தை, எதுக்காக உதச்சிங்க? இன்னொரு தடவை இப்படி பண்ணீங்க, நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மாமா கிட்ட உடனே போய் சொல்லிடுவேன். பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கோங்க. ஒரு பொம்பளையா இருந்துட்டு குழந்தையோட அருமை தெரியல உங்களுக்கு? என்னாச்சு வெண்ணிலா? பாருங்க, ருத்ராவை எட்டி உதைக்கிறாங்க. வேணும்னு பண்ணிருக்க மாட்டாங்க. உடம்புக்கு முடியாதவங்க ஏதோ தெரியாம பண்ணிருப்பாங்க. தெரியாமலாம் பண்ணல, தெரிஞ்சேதான் பண்ணாங்க. சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு அதுக்கு போய் என்ன திட்டுறாங்க. ஏன் திட்டுறீங்கன்னா ருத்ரா கேட்டா. அதுக்கு போய் திடீர்னு எட்டி உதைச்சிட்டாங்க. குழந்தைய காலால எட்டி உதைக்கிறது தப்பு தானே? முத்து மாமா வரட்டும், நான் கண்டிப்பா சொல்லிடுவேன். வெண்ணிலா, அண்ணன் சப்போர்ட் பண்ற தைரியத்துல என்ன பேச்சு பேசுறா? ரொம்ப அலட்றா. எல்லாம் நம்ம நேரம். நம்ம முன்னாடியே சித்தியை தப்பா பேசுறா. திமிரு பிடிச்சவ இருக்கட்டும். என்ன ஸ்வேதா? என்ன? நான் இப்போ சின்னத்து ரூமுக்கு போறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க வாங்க. வெயிட் பண்ணுங்க. இங்க விழிக்க நீங்க போங்க. உடனே போய் எல்லாருக்கும் சொல்லுங்க. வெளில போய் சத்தம் போடுங்க. போங்க, சீக்கிரம் போய் தொலைங்க. அத்தை, அத்தை, என்ன அத்தை? அத்தை, என்ன
என்ன பண்ணுங்க சொல்லுங்க. வலி தட்டு. மருந்து. அத்தை என்ன பண்ணுது? என்ன சாப்பிட்டீங்க அத்தை? அத்தை என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சு ஸ்வேதா? வாயில இருந்து நுரை வருது. என்ன சாப்பிட்டாங்க? தெரியல மருந்து. கடைசியா வந்து வெளியில தான் பால் கொடுத்து குடிக்க வச்சுட்டு போனா. அத்தை சித்தி அத்தை சித்தி லேட் பண்ணாம உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி. ஏய் நில்லடி. நீ தானே சித்திக்கிட்ட சண்டை போட்டு சத்தம் போட்டுட்டு இருந்த. அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு என்ன கொடுத்த? எதுக்கடி அவங்க வாயில இருந்து நுரை தள்ளிட்டு கிடக்குறாங்க? சித்தி சித்தி என்னாச்சு சித்தி? ஐயோ அத்தைக்கு நுரை வருது. அத்தை கேக்குறல என்ன சாப்பிட கொடுத்த? சொல்லு, அப்பதான் வைத்தியம் பண்ண முடியும். சாப்பிட எதுவும் கொடுக்கல சின்ன மாமா. எப்பவும் கொடுக்கற மாதிரி மாத்திரையும் பாலும் தான் கொடுத்தேன். என்னது பால்? பால் குடிச்சுதான் அப்படி வாயில நுரை தள்ளிட்டு கிடக்குறாங்களா? சொல்ல மாட்டல? டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ண எல்லாமே தெரிஞ்சிடும்ல. நீ என்ன கொடுத்தல அப்போ தெரியும்ல. வரட்டும், அப்போ வச்சுக்கிறேன் உன்னை. டாக்டர். ஹலோ சொல்லுங்க. டாக்டர், நான் பெரிய வீட்ல இருந்து மருந்து பேசுறேன் டாக்டர். என்ன விஷயம்? சித்தி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவசரம். கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? இதோ கிளம்பி வரேன். சரிங்க டாக்டர். அண்ணி நீங்க எதுவும் பண்ணல, எதுக்கு இப்ப பயப்படுறீங்க? கவலைப்படாதீங்க, அதெல்லாம் சித்திக்கு ஒண்ணும் ஆகாது. உங்க மேல தப்பு இல்லல, நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. சாமி, அத்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது. டாக்டர் வாங்க டாக்டர். ஓகே. அங்கதான் உள்ள வாங்க டாக்டர். என்ன பண்ணுது உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்காங்க? ஏற்கனவே முடியாம இருக்கிறவங்களாச்சே. என்னாச்சுன்னு தெரியல டாக்டர். நான் சும்மா இவங்க எப்படி இருக்காங்கன்னு பாத்துட்டு போலன்னு தான் வந்தேன். ஆனா வாயில நுர தள்ளி மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. என்னன்னு பாருங்க டாக்டர். வரப்போ மூச்சு விட முடியாம ஏதோ சொல்ல வந்தாங்க. இப்போ அதுவும் இல்ல, ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். இவங்க விஷம் சாப்பிட்டதுக்கான அறிகுறி தெரியுதே. அப்படி ஏதாவது முயற்சி பண்ண சான்ஸ் இருக்கா? யாருக்காவது ஏதாவது தெரியுமா? என்ன டாக்டர் சொல்றீங்க? உங்களுக்கு கை கால் ஒரு மாதிரியா இருக்கும் போது எப்படி டாக்டர் இவங்களால விஷம் சாப்பிட முடியும் சொல்லுங்க? இவங்களால சுயமா சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. அப்போ வேற யாராவது விஷத்தை கொடுத்திருக்காங்களா? கண்டிப்பா இது கொலை முயற்சி தான். யாரோ இவங்கள மர்டர் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. உடனே நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். என்ன ஏதுன்னு தெரியாம நான் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன். நான் தான் போலீஸுக்கு பதில் சொல்லணும். டாக்டர் ப்ளீஸ், லேட் பண்றதால என் அத்தை உயிருக்கு ஆபத்தா போயிட போகுது. தயவு செஞ்சு முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுங்க ப்ளீஸ். இங்க பாருங்க, இவங்க பாய்சன் சாப்பிடறதுக்கு சான்ஸே இல்ல. இது ஏதோ ஃபுட் பாய்சனா தான் இருக்கும். இப்போ எதுக்கு போலீஸ்க்கெல்லாம் போய் ரிஸ்க் எடுக்கணும் டாக்டர்? ஏமா, நான் டாக்டர் தானே. நான் எவ்வளவு நாள் பிராக்டிஸ்ல இருக்கேன். எனக்கு ஒரு பேஷண்ட் அட்டென்ட் பண்ணும் போதே இது பாய்சன் கேஸா இல்ல இது ஃபுட் பாய்சன் கேஸான்னு எனக்கு தெரியாதா? கண்டிப்பா விஷத்தை சாப்பிட்டிருக்காங்க. சிம்டம் பார்த்தாலே தெரியுது எனக்கு. ப்ளீஸ் போலீஸுக்கு போன் பண்ணுங்க. தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. போலீஸ் வராம நான் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம்.
மருது அத்தை உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. இவங்களை காப்பாத்துறது தான் நமக்கு இப்ப முக்கியம். சார், நான் முத்தரசு தம்பி மருது பேசுறேன் சார். பெரிய வீட்ல இருந்தா? ஆமா, பெரிய வீட்ல இருந்து தான். சார், இங்க ஒரு பாய்சன் கேஸ். பாய்சன் கேஸா? யாரு? எங்க சித்தி தான் சார். டாக்டர் எல்லாம் வந்துட்டாங்க. ஓகே, சீக்கிரம் பார்க்க சொல்லுங்க. இல்ல சார், ஆனா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாதான் ட்ரீட்மெண்ட் எடுப்பேன்னு சொல்லிட்டாங்க சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். ஓகே ஓகே, நான் உடனே வரேன். சரிங்க சார். ஒரு பக்கெட்ல தண்ணி, உப்பு பாக்கெட்ல எடுத்து வச்சிருங்க. நர்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் ரெடி பண்ணுங்க. வாமிட் பண்ண வச்சிடலாம். சீக்கிரம் நீங்க ரெஸ்ட் ரூம் கூட்டு வாங்க. அண்ணி, என்ன நீ ஒண்ணுமே புரியல? சித்தி விஷம் சாப்பிட்டதா சொல்றாங்க. அவங்களால எப்படி முடியும்? காலையில கூட நல்லா தானே இருந்தாங்க. ஆமா ஜனனி, ருத்ராவை தள்ளி விட்டாங்க, சண்டை வேற போட்டாங்க. ஆனா இது எப்படி என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல ஜனனி. வாங்க சார். எங்க இருக்காங்க? உள்ளதான். வணக்கம் டாக்டர். வணக்கம். பேஷண்ட பாத்தீங்களா? இப்ப எப்படி இருக்காங்க? ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்கேன் சார். பட் நிலைமை கிரிட்டிக்கலா தான் இருக்கு. ஏற்கனவே கை கால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாம இருந்தவங்க. இவங்க எப்படி விஷத்தை சாப்பிட்டாங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுலயோ பால்லயோ பாய்சன் கலந்து கொடுக்கப்பட்டிருக்கலாமான்னு தோணுது எனக்கு. என்னால இப்ப எதுவும் சொல்ல முடியாது. சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. நான் உங்களை கன்சல்ட் பண்ணிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தலாம்னு இருந்தேன். ஓகே டாக்டர், உடனே அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். சார், சார், வீட்ல இவங்களை கவனிச்சுக்கிறது யாரு? இந்த வெண்ணிலா. இந்த பொண்ணு எங்க சொந்தக்கார பொண்ணுதான். இவதான் எங்க சித்தியை பாத்துக்கிறா. வேலைக்கு மருந்து மாத்திரை கொடுக்கறது எல்லாமே இந்த பொண்ணுதான். சாப்பாடு ஊட்டி வர்றதும் இந்த பொண்ணுதான் சார். இங்க வாங்கம்மா. பயப்படாதீங்கம்மா, ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன விசாரணை, அவ்வளவுதான். என்னெல்லாம் இவங்களுக்கு கொடுப்பீங்க, எப்பெல்லாம் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். சின்னத்தைக்கு சின்னத்தைக்கு சொல்லுங்கம்மா. இன்னைக்கு காலையில இருந்து உங்க சின்ன அத்தைக்கு என்னெல்லாம் கொடுத்தீங்க? காலையில வீட்ல என்ன டிஃபன் பண்றாங்களோ அததான் கொடுப்பேன். சாப்பிடுறதுக்கு முன்னாடி மாத்திரை கொடுக்கணும், அததான் காலையில கொடுத்தேன். மாத்திரை மட்டும் தான் கொடுத்தீங்களா? இல்ல, பசிக்குமேனு பாலும் எடுத்துட்டு போய் கொடுத்தேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. வேற என்னெல்லாம் கொடுப்பீங்கம்மா? காலையில மாதிரி தான் மதியானமும். சாப்பாடுக்கு முன்னாடி 2 மாத்திரை, அப்புறம் சாப்பாடு. ராத்திரியும் அதே மாதிரி தான். 3 வேளையும் மாத்திரை மருந்து சாப்பிடணும். நான் நேரத்துக்கு அவங்க சாப்பிட வேண்டிய எல்லா மாத்திரையும் கொடுத்துட்டு இருக்கேன். என்ன வேலை இருந்தாலும் நான் தான் சின்னத்துக்கு எல்லாம் செய்வேன். 3 வேளையும் மாத்திரை தானா? சரி, யாராவது அந்த மாத்திரை டப்பா எடுத்துட்டு வாங்க. நானே போய் எடுத்துட்டு வரேன் சார். இந்தாங்க. இந்த மாத்திரை தான் கொடுக்குறீங்களா? இன்னைக்கும் இந்த மாத்திரை தான் கொடுத்தீங்களா? ஆமா சார், இததான் கொடுத்தேன். ஓ டாக்டர், இந்த மாத்திரை தான் கொடுத்தேன்னு சொல்றாங்க. இத பார்த்து இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லுங்க டாக்டர். ஓகே, கரெக்ட் மெடிசன் தான். மாத்திரை மாறி இருக்கு சார்.